இறையாட்சியில் ஏற்பாடு செய்து முகங்களை பார்த்து அருள் வாக்கின் ஒளியை ஊட்டுவோராக. தந்தை, மகன், தூய ஆவியார். தெரியாத பாதை முடியாத போதும் பலம் தரும் இறையாட்சியில் எந்த ஏற்றத்தாழ்வுகளோ பாகுபாடுகளோ வேறுபாடுகளோ கிடையாது. நீதியும் சமத்துவமும் இறையாட்சியினுடைய தூண்களாக இருக்கின்றன. ஒவ்வொரு பங்கும் இறையாட்சி கனவை நனவாக்கி கொண்டிருக்க வேண்டும் என்கிற நல்ல சிந்தனையினுடைய அடிப்படையில் இறையாட்சியினுடைய மதிப்பீடுகளை கடைபிடிக்க வேண்டும் என்கிற நல்ல எண்ணத்தில் நம்முடைய காரங்காடு மறைவட்டத்தின் யூபிலி சிறப்பு திட்டமான இந்த திட்டம் மாற்றுத்திறனாளர்கள் தினத்தினை நாம் ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கின்றவர்களை வரவேற்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நிகழ்வினுடைய முதல் அத்தியாயத்தை நம்முடைய மறைமாவட்ட குருகுல முதல்வர் அவர்கள் எழுதுவார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக இரண்டாவது அத்தியாயத்தை நம்முடைய பாசத்திற்குரிய ஆயர் அவர்கள் வரைவார்கள். இந்த நிகழ்விற்கு வருகை தந்து நம்மையெல்லாம் ஊக்கப்படுத்தி இறையாட்சி பணி மாற்று திறனாளர்களுக்கும் உண்டு என்பதை நமக்கு எடுத்து சொல்வதற்காக வருகை தந்து இந்த விழாவிற்கு முன்னிலை வகிக்கிற நம்முடைய மறைமாவட்ட குருகுல முதல்வர் பேரருள் பணி சேவியர் பெனடிக்ட் அவர்களை இங்கிருக்கிற அனைவருடைய சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றேன். நம்முடைய மறைமாவட்டம் அன்பும் கரிசனையும் உடைய செயல்பாடுகளை எப்போதும் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் நம்முடைய மறைமாவட்டம் முன்னெடுத்து இருக்கிற பல்வேறு திட்டங்களை நமக்கு எடுத்து சொல்லி நம்மை ஊக்கப்படுத்துவதற்காக உற்சாகப்படுத்துவதற்காக நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய கிட்ஸ் இயக்குனர் அருள் தந்தை எம் மார்டின் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். நம்மை எல்லாம் வாழ்த்துவதற்காக வந்திருக்கின்றார்கள். கிட்ஸ் இயக்குனர் தந்தை மார்டின் அவர்களையும் நம் அனைவருடைய சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்த விழாவிற்கு முத்தாய்ப்பாக இங்கு வருகை தந்து நமக்கு சிறப்பான அனுபவ பகிர்வினை உரையினை ஆற்ற இருப்பவர்கள் பட்டறிவிலை பங்கை சார்ந்த திரு ஆரோக்கிய ராஜேஷ் அவர்கள், 3ஆம் நிலை நூலகர், தமிழ்நாடு அரசு பொதுநலத்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள்.
அவர்கள் வருகிற போதே நம்முடைய உள்ளங்களை அவர் கவர்ந்து விட்டார். அவரால் இயல்பாகவே நடக்க இயலாது, ஆனால் வாழ்வில் அவர் வெற்றி பெற்றிருக்கின்றார். அதே நேரத்தில் பல்வேறு சவால்களை சந்தித்திருக்கின்றார். தம்முடைய அனுபவங்களை நமக்கு பகிர வந்திருக்கின்ற திருவாளர் ஆரோக்கியராஜ் அவர்களை இன்முகத்துடன் வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து திட்டமிட்டு செயலாற்றி கொண்டிருக்கின்ற வட்டார செயற்குழு உறுப்பினர்கள், வட்டார செயற்குழு நிர்வாகத்தினர், அதே போன்று அனைத்து அருள் பணி பேரவையினுடைய நிர்வாகிகள், வட்டார மேய்ப்பு பணி பேரவை உறுப்பினர்கள் அத்தனை பேரையும் இன்முகத்துடன் இந்த விழாவிற்கு வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இறையாட்சி உங்களிடையே இருக்கிறது என்று ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். அந்த இறையாட்சியினுடைய புதல்வர்களாக புதல்விகளாக இங்கு வருகை தந்திருக்கின்ற ஒவ்வொரு மாற்றுத்திறனாளர்களையும் உள்ளம் நிறைந்த பூரிப்புடன் வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றேன். காரங்காட்டிற்கென்று ஒரு சிறப்பு உண்டு. நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய முதல் பங்கு உள்நாட்டு பகுதிகளில் இருக்கிற கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுடைய முதல் பங்கு காரங்காடு. அந்த காரங்காட்டு பங்கு இறை மக்கள் பங்கு பேரவையினர் இந்த நிகழ்வை நமக்கு மிக சிறப்பான முறையில் அமைத்து ஏற்பாடு செய்து தந்திருக்கின்றார்கள். அதே போன்று பங்கு தந்தை அருள் சகோதரர் அத்தனை பேரையும் நான் மகிழ்ச்சியுடன் வாழ்த்துக்களையும் நன்றியையும் வரவேற்பையும் புரிந்தாக்கிக் கொள்கின்றேன். நம்முடைய மறை வட்டத்தில் செயல்படுகிற அருள் பணியாளர்கள் ஆற்றல் மிக்கவர்களாகவும் இளமை ததும்புகிற துடிப்புடன் செயலாற்றக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். அத்தனை அருட்பணியாளர்களும் வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே எல்லோரையும் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியுடன் வருக வருக என வரவேற்று எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. மாற்றுத்திறனாளிகளை பற்றி முன்காலத்தில் பார்க்கிற பொழுது பெரிய அளவில் அதை பற்றிய சிந்தனைகள் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து வாழ்வை பார்க்கிற பொழுது நோயற்றவனுக்கு அல்ல நோயுற்றவனுக்கே மருத்துவர் தேவை என்கிற ஒரு சித்தாந்தத்தை முன்னெடுத்து பலருக்கு அவர் வாழ்வளிக்கிற ஒரு மனிதராக இருந்தார். இயேசுவின் சிறப்பு அன்புக்குரியவர்களாக மாற்றுத்திறனாளிகள் இருந்தார்கள் என்பதை விவிலியம் நமக்கு சுட்டி காட்டுகிற ஒரு அருமையான சிந்தனை. எனவே இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகளுடைய இந்த கூடுகையை இங்கே வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் 1992ஆம் ஆண்டு ஐநா சபை டிசம்பர் மாதம் 3ஆம் நாளை அகில உலக மாற்றுத்திறனாளிகளுடைய தினமாக மார்ட்டின் சொன்னது போல நீங்கள் மாற்றுத்திறனாளிகள் அல்ல, மாற்றும் திறனாளிகள் என்பது இன்றைய உலகில் உண்மையாகிக் கொண்டிருக்கின்றது. ஒரு காலகட்டத்திலே புறந்தள்ளப்பட்டவர்களாக அல்லது வார்த்தைகளால் குத்துண்டவர்களாக இந்த சமூகத்தில் வலம் வந்தவர்கள் இன்று எங்களுக்கும் உரிமை உண்டு என்று உரிமையோடு நீங்கள் முன் வருவதற்கான ஒரு காலத்தினை இந்த உலகம் இன்றைக்கு, இந்த சமூகம் இன்றைக்கு உருவாக்கி இருக்கின்றது. மாற்றுத்திறனாளி ஒருவர் தன்னுடைய வாழ்க்கை சூழலை இப்படி ஒரு பாடலாக சொல்லுகின்றார். அவருடைய மனக்குமரலை சொல்லுகின்றார். ஆழ்கிணறு நான் கண்டதில்லை, ஆற்றில் ஆடி குளித்ததில்லை, ஆலம் விழுதில் ஆடியதில்லை, ஆசை தீர பாடியதில்லை, மரத்தின் உச்சி தொட்டதில்லை, மலைகள் ஏறி மலைத்ததில்லை, இருந்தும் கவலை கொண்டதில்லை. பிறைநிலா ஒன்றும் குறைவானது அல்ல, அது பௌர்ணமியை நோக்கிய பயணம்தான். நிறை நிலா ஒன்றும் புனிதமானதும் அல்ல, அதிலும் சிறு களங்கம் உண்டு. என் உடல் திறன் குறைவுதான், ஒத்துக்கொள்ளுகின்றேன். ஆனால்
மனத்திடனோ மலையளவு அதற்காக மார்தட்டுகின்றேன். உடல் குறை என்பது ஒரு குறை அல்ல, மனக்குறை வந்துவிடக் கூடாது என்பதுதான் உண்மை. மனத்திடம் இருந்துவிட்டால் இந்த உடல் குறையை தாண்டி நம்மை நிலைநிறுத்திக் கொள்ள முடியும், உயர்த்தி கொள்வதற்கு முடியும். இன்றைக்கு இந்தியாவை சுமார் 7 கோடி பேர் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கின்றார்கள். இந்த மாற்றுத்திறனாளிகள் இவர்களுடைய தேவைகளை கருணையின் அடிப்படையில் இந்த சமூகம் பார்த்துவிடக் கூடாது. முக்கியமானது தான். இன்றைக்கு நிறைய பேர் இந்த மாற்றுத்திறனாளிகள் என்கின்ற பொழுது அவர்கள் மீது இரக்கம் கொள்ளுகின்றார்கள், கருணை கொள்ளுகின்றார்கள். அப்படி அல்ல. கருணையோடு பார்ப்பது அல்ல முக்கியம், அவருடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். நான் இங்கே பாட தாயே நீ கண்ணுறங்கு, என்னோட மடி சாய்ந்து வாழும் காலம் யாவுமே தாயின் பாதம் சொர்க்கமே. வேதம் 4 சொன்னதே அதை நான் அறிவேனே. அம்மா என்னும் மந்திரமே அகிலம் யாவும் ஆள்கிறதே. அரறிறாரோ நான் இங்கி பாட தாயே நீ கண்ணுறங்கு. காலத்தின் கணக்குகளில் செலவாகும் வரவும் நீ சுழல்கின்ற பூமியின் மேலே சுழலாத பூமியின் நீ இறைவாணி ஆணையிடு. தாயே எந்தன் மகளாய் மாற அரறிறாரோ நான் இங்கு பாட தாயே நீ கண்ணுறங்கு, என்னோட மடி சாய்ந்து. மனிதம் மலர்ந்திட வேண்டும், மனித மாண்புகள் உயர்ந்திட வேண்டும். மனிதம் மலர்ந்திட வேண்டும், மனித மாண்புகள் உயர்ந்திட வேண்டும். இறைமகன் சாயிலே மனிதம் மனிதம் அதன் நிறைவேற்றில் இறைமை மலருமே மலருமே. மனிதம் மலர்ந்திட வேண்டும், மனித மாண்புகள் உயர்ந்திட வேண்டும். மனிதம் மலர்ந்திட வேண்டும், மனித மாண்புகள் உயர்ந்திட வேண்டும். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் வேற்றுமை ஒழிந்தால் மனிதம் நிறைவாகும். சமத்துவம் மலரும் சரித்திரம் படைத்தால் இறைமை புலனாகும். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் வேற்றுமை ஒழிந்தால் மனிதம் நிறைவாகும். சமத்துவம் மலரும் சரித்திரம் படைத்தால் இறைமை புலனாகும். ஏழ்மையும் துன்பமும் நீங்குண்டு எழுவோம் நினைவோம் நன்பு கொண்டு. ஏழ்மையும் துன்பமும் நீங்குண்டு எழுவோம் நினைவோம் நன்பு கொண்டு. துன்பத்தில் துணையாய் இன்பத்தில் இடையாய் மனிதம் மலர்ந்திட மனம் திறப்போ. மனிதம் மலர்ந்திட மனம் திறப்போ. மனிதம் மலர்ந்திட வேண்டும், மனித மாண்புகள் உயர்ந்திட வேண்டும். மனிதம் மலர்ந்திட வேண்டும், மனித மாண்புகள் உயர்ந்திட வேண்டும். மனிதம் நிறைவாகும். இறைமொழி கேட்டு இருப்பதை பகிர்ந்தால் இறைமை புலனாகும்.
வறுமையில் வாழ்வோ விழி நீ துடைத்தால் மனிதம் நிறைவாகும். இறைமொழி கேட்டு இருப்பதை பகிர்ந்தால் இறைமை புலனாகும். உண்மையும் நீதியும் ஒளிரட்டுமே, பரிவும் பாசமும் நீரட்டுமே. உண்மையும் நீதியும் ஒளிரட்டுமே, பரிவும் பாசமும் நீரட்டுமே. வேதங்கள் எல்லாம் நீதியில் வந்து மனிதம் மலர்ந்திட மாறட்டுமே. மனிதம் மலர்ந்திட மாறட்டுமே. மனிதம் மலர்ந்திட வேண்டும். மனித மாண்புகள் உயர்ந்திட வேண்டும். இறைமகன் சாயலே மனிதம் மனிதம் அதன் நிறைவினில் நிறைமை மலருமே மலருமே. மனிதம் மலர்ந்திட வேண்டும். மனித மாண்புகள் உயர்ந்திட வேண்டும். மனிதம் மலர்ந்திட வேண்டும். மனித மாண்புகள் உயர்ந்திட வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு சில பேர் வந்து பகிர்ந்து கொள்ளலாம். இங்க வந்திருக்கிறீங்க, நிறைய சிந்தனைகள் கேட்டிருக்கிறீங்க, உண்மையிலேயே வந்து நிறைய முகங்களை பார்த்திருக்கின்றீர்கள். அது உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை தான் தரும். நீங்க இங்க வந்தது குறித்து என்ன நினைக்கிறீங்க? ஒரு சில பேர் வந்து பகிர்ந்துக்கிடலாம். மைக் வந்து நீங்க கை தூக்குனீங்கன்னா பக்கத்துல கொண்டு வந்தாரு. மற்றும் எல்லோருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு, ஒருவரது இதயம் எப்போதும் மகிழ்ச்சியால் பொங்கும் என்பதற்கான விடையை விவிலியத்தில் தேடினால் நம் அன்னை மரியாமின் நக்களிப்பு பாடல் தான் நினைவுக்கு வருகிறது. இறைவனை சுமக்கும் அழைப்பும் மரியாவுக்கும் திருமுழுக்கு யோவான அழைத்தாலும் நற்கனை பெற்றிருக்கோம், உறுதி புஸ்தல் பெற்றிருக்கோம், எல்லாமே தூய ஆவியை பெற்றது தான். ஆனா அவங்க பெற்றது வந்து நம்ம இப்போ ஆவியின் கனிகளோட வாழுவோமோ வாழலையோ அது கேள்விக்குறிதான். ஆனா அவங்க முகத்துல பார்த்தா தெரியும், அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, அடக்கம், சாந்தம், பரிவு, நன்மை எல்லாமே அவங்கள்ட்ட இருக்குது. ஏன்னு சொன்னா அவங்க எதையுமே பாசிட்டிவா எடுத்துக்காங்க. எல்லாருமே முகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் உறங்குறாங்க. எதுவுமே அந்த தூய ஆவிக இதுதான் பெற்றதுனாலதான் எனக்கு தோணுது. எல்லாருமே எதையோ சொன்னோம், ஆனா அவங்கள்ட்ட இருக்கிறது எல்லாமே தூய ஆவியை பெற்ற ஒரு இதுதான் இருக்கு. அதனால இந்த ஏற்பாடு செய்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டிருக்கிறேன். இவங்க வந்து எல்லாருடைய உள்ளமும் வந்து அக்களித்து மகிழ்ந்து கொண்டாடுகிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கூறியிருக்கிறாங்க. வேற யாராவது ஏதாவது சொல்றீங்களா? ஓகே. அனைவருக்கும் வணக்கம். நான் இங்கே காரைக்காட்டு பகுதியில் மாற்றுத்திறனாளிகள் விழா நடக்குது அப்படின்னு ஒரு நண்பர் சொல்லி அதை கேள்விப்பட்டு இங்கே வந்தேன். நான் வந்து புறவியிலே உள்ள மாற்றுத்திறனாளி அல்ல. 52 வயது ஆன பிறகு திடீர்னு ஒரு நாள் ஸ்ட்ரோக் வந்து அதிலிருந்து மாற்றுத்திறனாளியாகி வாழ்க்கை பயணத்தில் அந்தப்பட்ட அனுபவங்கள். அதே போன்று நாம எல்லாருமே ஒருங்கிணைந்தால் நம்முடைய உரிமைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிட்ட நல்ல ஒரு விழிப்புணர்வை இந்த நாளில் வந்து அவர் பதிவு செஞ்சிருக்கிறார். வேற யாராவது நான் இங்க வந்ததுனால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாராவது பகிர்ந்து கொள்ள ரெடியா இருக்கிறீங்களா? இந்த நிகழ்வை வந்து முதல் முறையாக நம்முடைய வட்டாரத்தில் வந்து ஒருங்கிணைச்சிருக்கிறோம். ஸோ அதனால வந்து எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு யாராவது பகிர்ந்து கொள்ள விரும்புறீங்களா? அனைவருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி காரங்காட்டில் இது மாதிரி மாற்றுத்திறனாளிகள் என்ற ஒரு இது ஏற்பாடு பண்ணதே கிடையாது. இந்த வருஷம் வந்து சுஜின் பாதர் வந்து இதை ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் பூசையில் வந்து எப்படி எல்லாரையும் ஒருங்கிணைச்சு இங்க கொண்டு வந்தாங்க என்கிட்ட நல்ல ஒரு பகிர்தலை கூறினாங்க. வேற யாராவது வந்து தொடர்ந்து வரவிருக்கின்ற ஆண்டுகள்லையும் செய்யணும், இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு யாராவது உங்களுடைய கருத்துக்கள், இந்த நிகழ்வீட்டோடு முடிந்து போகக்கூடாது, தொடர்ந்து வருகின்ற நாட்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒருங்கிணைக்கணும், எங்களுடைய உரிமைகளை பற்றி எங்களுக்கு சொல்லித்தரணும், எங்களுக்கு விழிப்புணர்வை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்களுடைய கருத்துக்கள் இருந்தாலும் பகிர்ந்து கொள்ளணும். மறைவட்டத்தில் முதலா இந்த மாற்றுத்திறனாளியத்தின நடந்துட்டு இருக்கு. இதே போல வருஷந்தோறும் நடந்தா சூப்பரா இருக்கும். அவங்களுக்குள்ள இது உதவிகளை கேட்டு அதை நம்ம செயல்படுத்த தொடர்ந்து நடந்தா நல்லா இருக்கும். எங்களுடைய உரிமைகளை வந்து தெரிஞ்சு கொள்றதுக்கு எங்களுக்கு வந்து உண்மையிலே இது ஒரு பயனுள்ள ஒரு இடம் அப்படின்னு சொல்றதை வந்து பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. பாராட்டுக்கள். நீங்க சொல்லுங்க.
இது மிக சிறப்பாக இருக்கு. வீட்டில் மாற்றத்தை உண்டு பண்ணுபவர்களாக மாற்றுத்திறனாளிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக இதை நடத்தணும். இது இன்னையோட முடிந்து போகக்கூடாது. எங்களை ஒருங்கிணைச்சா உண்மையிலே எங்களுக்கு பயனுள்ளதாகத்தான் இருக்கும். நாங்க வெளியில வாரதுக்கு, மக்களை சந்திக்கிறதுக்கு, அவங்களோட உரையாடுறதுக்கு, அவங்களுடைய முகத்தை பார்ப்பதற்கு. நாங்க இருட்டிலே இருக்கிறோம், வெளியே வந்தா எங்களுக்கு அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பயந்துக்கிட்டாங்க. பாராட்டுகள். இப்ப இதுல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பணிகளை பார்ப்பாங்க. ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா வீட்டிலே இருப்பாங்க, எந்த ஒரு வேலையும் அவங்களுக்கு இருக்காது, சும்மா வீட்டிலே தான் இருப்பாங்க. ஒரு சில பேர் அக்கம் பக்கத்துல சின்ன சின்ன சிறு தொழில்களை செய்வாங்க. ஒரு சில பேர் வெளியில போய் வேலை செய்வாங்க. அப்ப உங்களுடைய அனுபவங்கள் எப்படி இருக்கு? உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்கு? இங்க கூடி இருக்கின்றவர்களுக்கு நீங்க என்ன ஒரு செய்தியை சொல்ல விரும்புறீங்க? உங்களுடைய வாழ்க்கை, அன்றாட வாழ்க்கையின் வழியாக இங்கே மற்ற மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்க என்ன செய்தியை சொல்ல விரும்புறீங்க? யாராவது பகிர்ந்து கொள்ள விரும்பலாம்? யாராவது சொல்றீங்களா? அது உண்மையிலே இங்க கூடியிருக்கிறவங்களுக்கு ஒரு பலனுள்ளதா தான் இருக்கும். நீங்க சொல்றது என்பது மானிட தத்துவம், மாறும் உலகின் மகத்துவம். அது அவற்றை பற்றி நாம் அறிந்து கொண்டு தினமும் தினமும் புதியனவற்றை பற்றி நாம் அனைவரும் புரிந்து கொள்வதற்கும், மாற்றுத்திறனாளிகள் என்பவர்கள் மாற்றத்தை தேடுபவர்கள். உடலில் ஒரு கை விரல் மட்டுமே வைத்துக்கொண்டு உலகெல்லாம் சென்று நாம் வாழ பிறந்தவர்கள், மாற்றத்தை ஏற்படுத்த பிறந்தவர்கள். என்னை பாருங்கள், என்னை பெற்ற பொழுது என் அம்மா டீச்சர் என்ன சொன்னாங்கன்னா, மாற்றுத்திறனாளிகள் மாற்றத்தை விரும்புவார்கள் என்கின்ற கருத்தை ரொம்ப அழகாக சொன்னாங்க. இந்த உரையாடல இருந்து என்ன தெரிய வந்துருச்சு அப்படின்னா, இந்த நிகழ்வு இன்றையோடு முடிந்து விடக்கூடாது. தொடர்ந்து இந்த நிகழ்வான நம்முடைய காரங்காடு வட்டார அளவில் நடக்கணும். இந்த மாற்றுத்திறனாளிகள் அனைவரையும் ஒருங்கிணைக்கணும். அவர்களுடைய உரிமைகளை குறித்து அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாருமே பதிவு செய்திருக்கிறீங்க. எல்லாருக்கும் கரவொலி எழுப்பி வாழ்த்துக்களையும் பாராட்டினையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பல இடங்களிலே அவர் மாற்றுத்திறனாளிகள் மீது கரிசனை கொண்டு அவர்களுக்கு உதவி செய்பவராக, அரவணைப்பவராக, அன்பு செய்பவராக, தேற்றுபவராக, நடுவிற்கு கொண்டு வருபவராக, நம்பிக்கை ஊட்டுபவராக, அவர்களுக்கு புதுமைகள் செய்கின்றவராக இருக்கின்றார். சோம்பிய கையனை பார்த்து எழுந்து நடுவில் நில்லும் என்று சொன்னார். அன்றைக்கு யூத சமூகத்திலே அந்த மாற்றுத்திறனாளி புறக்கணிக்கப்பட்டு ஓரத்திலே வைக்கப்பட்டிருந்தான். எனவே இயேசு அவனை விளிம்பிலிருந்து, ஓரத்திலிருந்து மையத்திற்கு கொண்டு வருகின்றார். நீங்களும் முக்கியமானவர்கள், நீங்களும் மதிப்புக்குரியவர்கள், நீங்களும் சமமானவர்கள் என்பதை அவர்களுக்கு எடுத்து காட்டி சூம்பிய கையரை ஓரத்திலிருந்து, யூத சமூகத்திலே ஓரத்திற்கு ஒதுக்கி வைத்த அவனை மையத்திற்கு, நடுவுக்கு கொண்டு வந்து அவனுக்கு மதிப்பு கொடுக்கின்றார், மரியாதை கொடுக்கின்றார். அவனும் சமம் என்பதை உணர்த்துகின்றார், நம்பிக்கை ஊட்டுகின்றார், வாழ்வு கொடுக்கின்றார், நலமளிக்கின்றார். இந்த நாளிலே அன்புக்குரியவர்களே, நலமளிக்கின்ற இந்த அருளடையாளத்திலே நாம் எல்லாம் பங்கு பெறுகின்ற இந்த வேளையில் அந்த அன்பு கடவுள் தொடர்ந்து உங்களோடு இருந்து வல்லமையுள்ள தன்னுடைய அன்பு கரத்தால் உங்களை எல்லாம் அரவணைத்து காக்கவும், உங்களுக்கு நம்பிக்கையூட்டி ஆறுதல் அளித்து வலிமை தந்து திடம் தந்து உங்களுக்கு நலம் தந்து உங்களுக்கு நல் வாழ்வை தரவும் வேண்டும் என்று தொடர்ந்து நாம் இந்த வழிபாட்டிலே வேண்டுவோம். ஆண்டவர் மீதான நம்பிக்கையோடு நாம் எல்லோரும் நம் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை சந்தித்து இறைவனின் இரக்கத்திற்காக மன்றாட ஒன்றித்து வந்துள்ளோம். நம்பிக்கையோடு அருள்வாக்கின் ஒளியில் நாம் ஒருமரப்பட்டு ஆண்டவரை வேண்டுவோம். கரிவிரக்கம் நிறைந்த நம் ஆண்டவர் இவர்களுக்கு நலமும் பலமும் வரமாய் பொழிந்து வழி நடத்துவாராக. ஆண்டவரின் பேரிரக்கம் இந்நேரத்தில் மிகுதியாய் பொழிய காத்திருக்கும் நாம் நம்முள்ளே தடையாக இருக்கும் குற்றங்குறைகளை மனக்கண் முன் உணர்வோம். நம் அளவில்லாத கருணையால் நம் எல்லா பாவங்களையும் மன்னிக்க இறைவனை இறைஞ்சி செல்பவரிடம் பிச்சை கேட்பதற்காக அவரை வழியாக
சென்று அங்கே ஒரு மலையின் மீது இவர்கள் தங்கள் வாழ்வின் பலவீனங்களால் புரிந்த பாவங்களை மன்னித்து தீமைகள் அனைத்திலுமிருந்து விடுவிக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலமளிக்கும் இறைவா, உம் இரக்கத்திற்காக இயங்கும் இங்குள்ள நலம் நாடுவோர் அனைவருடைய வேதனைகளை தனித்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாதுகாப்பவரே இறைவா, உம் அடியார் இவர்களை பராமரிக்கும் அனைவருக்கும் நீர் உடன் இருந்து உதவிட வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். அருட்பணியாளர்கள் அனைவரும் ஜெபிப்பார்கள். உடனடியாக இங்கு இருக்கின்ற அருள் தந்தையர்கள் அனைவரும் மாற்றுத்திறனாளிகளுக்கு திரு தைலம் பூசி ஜெபிப்பார்கள். இறைவா, உம் திருப்பெயரால் நாம் இவர்கள் தலை மீது கைகளை வைப்பதால் இவர்களுக்கு நல்வாழ்வும் உடல் நலமும் அருள்வீராக. இப்புனித பூசுதலினாலும் தம் அன்பு மிகுந்த இரக்கத்தாலும் ஆண்டவர் தூய ஆவியாரின் அருளை பொழித்து உங்களுக்கு துணை புரிவாராக. ஆமென். இவ்வாறு உங்கள் பாவங்களை போக்கி உங்களுக்கு நலமளித்து தயவாய் உங்களை தேற்றுவாராக. ஆமென். இயேசுவே, உம்மை நான் காண வேண்டுமே. தூய ஆவியார் உங்கள் மீது இறங்கி ஒளி வீசுவாராக. உங்களது உடலை காத்து ஆன்மாவை மீட்பாராக. உங்களது உள்ளத்திற்கு ஒளி தந்து உங்களை விண்ணக வாழ்வுக்கு வழிநடத்துவாராக. இல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரை வாழ்த்துவோமாக. இறைவனுக்கு நன்றி. அறிஞர்கள் புகழ்ந்து
நலம் நாடுவோருக்காக இறை வேண்டல் செய்து திருப்பூசுதலும் நமக்கு தந்த நம்முடைய பாசத்திற்குரிய மேதகாயர் ஆல்பர்ட் அவர்களுக்கு நம்முடைய காரங்காடு வட்டாரத்தினுடைய சார்பாகவும் இங்கிருக்கிற ஒவ்வொருவருடைய சார்பாகவும் இதயம் நிறைந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். பல்வேறு வேலைகளுக்கு மத்தியில் இந்த நலம் நாடுவோரின் இறை வேண்டுதலிலும் திருப்பூசுதலிலும் பங்கெடுக்க வருகை தருகிறேன் என்று சொல்லி சரியான நேரத்திற்கு வருகை தந்தார்கள். உடனடியாக நம்மை விட்டு இங்கு பிரிந்து செல்ல இருக்கின்றார்கள். அவர்களை நாம் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம். இப்போது இவ்வளவு நேரம் நடைபெற்ற கூட்டத்திற்கான நன்றி உரையை இன்று நம் காரங்காடு வட்டாரம் அவர்களுடைய மாண்பினை காக்கும் வண்ணம் அவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்திட ஆசீர் அருளிய இறைவனுக்கு என் முதற்கண் நன்றியை